ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றி vlog. இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைலை பத்தி தான் ஒரு வீடியோ. வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னடா ஏசி ஆஃபீஸ் உட்காந்த இடத்துலேயே வேலை, செம்ம சேலரி, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது ஒவ்வொரு ஒர்க்கிங் உமனுக்கு தான் தெரியும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நமக்கு சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு நம்ம குழந்தைக்கு தேவையானலாம் பார்த்துட்டு குழந்தை வந்து நம்ம இல்லைனா குழந்தை எப்படி இருக்குன்றது வந்து ஒவ்வொரு ஒர்க்கிங் உமனுக்கு தான் தெரியும். நம்ம டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி எவ்வளோ ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிறோமோ அது யார் தான் இருந்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம குழந்தைய டேக் கேர் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு அறக்க ஓடுவோம்ல, அந்த அறக்க ஓடும்போது நம்ம சாப்பிடாம ஓடிட்டு இருப்போம். நம்ம குழந்தைய ஒரு பார்வை நம்ம கடைசியாக பார்த்துருப்போம். அது அவ்வளோ ஒரு ஏக்கமாக இருக்கும். குழந்தைய மனசே இல்லாமல் நம்ம விட்டுட்டு ஒரு ஆட்டோ ஏறி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸில் ஃபுல்லாக மைண்டு வந்து பாப்பா என்ன பண்ணுறா, சாப்பிட்டாங்களா, தூங்குறாங்களா, எப்படி இருக்காங்க, அதுவும் கை குழந்தை வச்சுட்டு இருக்க அம்மாக்கெலாம் ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவ்லாம் ஐயோ வேறு லெவல், என்னடா நம்ம பிள்ளை பண்ணுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். நம்ம அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப வரும்போது ஒரு அழுகையோடு சேர்ந்துக்கிறோம். ஒரு 2 செகண்ட் நம்ம குழந்தை அழுவோம், 3வது செகண்ட் அம்மாவை பார்த்தோன்னா ஒரு சிரிக்கும். அந்த டேயே எப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மல்டிபிள் ஃபீலிங்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஒர்க்கிங் உமனுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாடியுமே அவங்களோட குழந்தைங்களோட ஏக்கம், குழந்தைங்களோட அழுகை அவ்வளோ இருக்கும். ஒவ்வொரு ஒர்க்கிங் உமனோட சில்ட்ரன்ஸ்க்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பெயின் தெரியும். ஸோ ஈஸியாக யாரையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு லைஃப் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் பெட்டராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து லூசனாக இருக்கும். இது வந்து எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே இருக்கும். ஜஸ்ட் இதை சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye bye.